நண்பர்களே, நம்மளோட பிறந்த நாளைக்கு நம்ம எடிட்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு அருமையான கேக்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. கேக்கோட பேர் என்னது? பிளாக் ஃபாரஸ்ட். நம்ம கருப்பு காடுகள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இவ்வளவு அருமையான கேக் வாங்கிட்டு தந்தது எனக்கு இது நான் சாப்பிட்றதுக்காக கிடையாது. அவிங்க என் பேரை வச்சு சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. கேக்கும் பார்க்க நல்லா தான் இருக்கு. சாப்பிட்ணும் அப்படின்ற டெம்ப்டேஷனை குடுக்குது. பட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கேக்க வெட்டுறதுக்கு முன்னாடி, இந்த கருப்பு காடுகள்ல என்ன இருக்கு அப்படின்றத பிரிச்சு மேய போறோம். ரகளைகள் ஆரம்பம். நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களுக்கும் அதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றது நமக்கு தெரியும். பொதுவாக நம்மளே எந்த பொருளை வாங்கினாலும் கூட அதை திருப்பி இன்க்ரீடியன்ஸை பாருங்கள், அதை படித்து பார்த்துட்டு அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஆனால் பேக்கரியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கேக் ஐட்டம்ஸ் இதுக்கு இன்க்ரீடியன்ஸை நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி இந்த கேக்கில் இருக்கக்கூடிய க்ரீமு எதால் ஆனது, இந்த பன்னில் இருக்கக்கூடிய அந்த மாவு என்ன விதமான மாவு அப்படின்ற மாதிரி விஷயங்களை நமக்கு பார்த்த உடனே தெரியாது. இதோட இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக இல்லாததுனால அது உடலுக்கு நல்லதா கெட்டதா, அதை சாப்பிடலாமா கூடாதா அப்படின்ற கன்ஃபியூஷன் மக்களுக்கு மத்தியில் இருக்கு. இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட்டா ஹெல்த் ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு திறமை இருந்தும் இங்கிலீஷ் பேச தெரியல அப்படின்னா உங்க கெரியர் ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அப்படிப்பட்ட இங்கிலீஷை யார் வேணாலும் ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த ஒரு கோர்ஸ் மூலமா. இதில் ஃபிக்ஸ்டு கிளாஸ் டைமிங்ஸ் அப்படின்ற டென்ஷனே கிடையாது. இதில் ஏஐ டீச்சர் 24/7 உங்க கூடவே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்போ தோணுதோ அந்த டைமில் தமிழ் வழியாகவே நீங்கள் அன்லிமிட்டடாக இங்கிலீஷில் பேசி இந்த ஏஐ டீச்சர் மூலமாக கற்றுக்கலாம். கற்றுக்கும் போது செய்கிற தப்பை ஏஐ இன்ஸ்டண்ட்டாக உங்களை கரெக்ட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் 1000க்கும் மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதை படிப்படியாக கற்றுக்கும் போது உங்களோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். டெய்லி 30 மினிட்ஸ் 30 டேஸ் கன்சிஸ்டண்ட்டாக பேசி பயிற்சி பண்ணுறவங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு சொல்லி சூப்பர் நோவா கிளைம் பண்ணுறாங்க. கோர்ஸில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேபிட் மென்டாரும் இருப்பாங்க. முக்கியமாக இதில் இந்த குரூப்பு கிளாஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் பேசுகிற இங்கிலீஷை யாரும் பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் ப்ரைவேட்டாக தனிப்பட்ட முறையில் கற்றுக்கலாம். ஸோ வெறும் வாட்ஸ்அப், ChatGPT, யூடியூப் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷை வேடிக்கை மட்டுமே பார்க்காம சூப்பர் நோவா ஏஐ கோர்ஸில் ஜாயின் பண்ணி ப்ராக்டிக்கலாக பேசி கற்றுக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. 75% ஆஃபரோட சூப்பர் நோவாவில் ஜாயின் பண்ணுங்கள். இங்கிலீஷை ஸ்மார்ட்டாக கற்றுக்கங்க. பேக்கரியில் விற்கக்கூடிய கேக்ஸ்லேயே 2 விதமான கேக் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி ரவுண்ட் டைப்பில் இந்த பர்த்டேக்காகவோ செலிப்ரேஷனுக்காகவோ வாங்கக்கூடிய கேக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் டெம்பரேச்சரில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே இந்த கேக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸாக சேல் பண்ணுவாங்க. இதெல்லாம் நார்மல் கண்ணாடி பாக்ஸில் தான் வச்சுருப்பாங்க. எந்த விதமான கூலிங்கும் இருக்காது. இந்த டிஃப்ரென்ஸ் எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதோட இன்க்ரீடியன்ஸை வச்சு தான். அதாவது இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய க்ரீம், இந்த மாதிரியான கேக்ஸில் பயன்படுத்தக்கூடிய க்ரீம் விப்பிங் க்ரீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒயிட் கலர் லிக்விட் மாதிரி இருக்கும். பாக்ஸ்லேயே மேனுஃபேக்சரிங் பண்ணி வரும். அந்த லிக்விடை எடுத்து நம்ம ஜஸ்ட்டு போட்டு அடிச்சுட்டே, அதாவது விப்பிங் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அது க்ரீமாக மாறிடும். அவ்வளோதான். ஒரு ரெடிமேட் க்ரீம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் அது எப்படி க்ரீமாக மாறுது அப்படின்னு சொல்லி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த க்ரீம் அப்படின்ற கன்சிஸ்டன்சியை கொடுக்கக்கூடிய முக்கியமான பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட். இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் நீங்கள் எதுலேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். பாலில் இருந்து எடுத்துக்கலாம், பட்டரில் இருந்து எடுத்துக்கலாம், பாம் ஆயிலில் இருந்து எடுத்துக்கலாம். எதுலேருந்து வேணாலும் நீங்கள் சேச்சுரேட்டட் ஃபேட் எடுத்து அதை பீட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு க்ரீமாக மாறிடும். இந்த க்ரீமு விப்பிங் க்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் கலர் லிக்விட் பாக்ஸ்லேருந்து வருது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஒயிட் கலர் லிக்விடில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ் அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அதில் சில லிஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு பொருளாக என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹைட்ரஜனேட்டட் வெஜிடபிள் ஃபேட் இல்லை ஹைட்ரஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில் அதில் இருக்கும். ஆயிலில் இருக்கக்கூடிய ஃபேட்ஸ் பற்றி நம்ம முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதில் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. இந்த மாதிரி ஃபேட்ஸ் இருக்குது. பட் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், சேச்சுரேட்டட் ஃபேட்டாக இருந்தது அப்படின்னா அது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அதே அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டாக இருந்தது அப்படின்னா அது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஏன்னா அதோட பேர்லேயே இருக்கு இல்லையா, சேச்சுரேட்டட் அப்படின்னா அது சேச்சுரேஷன் அடைஞ்சிருச்சு, அதாவது பூர்த்தி அடைஞ்சிருச்சு. அப்படின்றப்போ அதோட மாலிக்யூல்ஸ் ஒன்னோட இன்னொன்று ரொம்ப அழகாக பாண்ட் ஆகி அது ஒரு சாலிடான ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதே அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட 3 வாலில் ஒரு வால் இப்படி டொங்கின்னு பெண்ட் ஆகிட்டு இருக்கும். அப்படின்றதுனால அது ஒன்னோட இன்னொன்று சேர முடியாது. அப்படின்றதுனால மாலிகுலர் கேப்ஸ் இருக்கும். அதனால் அது லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஒரு எண்ணெயில் அதிகப்படியாக சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது அப்படின்னா அது ரூம் டெம்பரேச்சர்லையே செமி சாலிடாவோ இல்லை சாலிடான ஸ்டேட்லையோ இருக்க வாய்ப்பு இருக்குது. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பட்டர், தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் ட்ராப் ஆனாலும் கூட அது சாலிட் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஏன்னா அதில் 80% சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. சரி, இந்த எண்ணெய் திடமாக இருந்துட்டு போகுது இல்லை திரவமாக இருந்துட்டு போகுது, இதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா
அந்த பண்பை வச்சு தான் அந்த எண்ணெய் எதுக்கு பயன்படுத்த முடியும், உடலுக்கு என்ன மாதிரியான நல்லது கெட்டதை எடுத்துகிட்டு வரும் அப்படின்றது வந்து முடிவாகுது. முக்கியமான விஷயம், இந்த கேக்கை வாங்கி கிட்டத்தட்ட 5-6 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் அந்த மேலே இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொட்டு கூட வடியாமல் அப்படியே சாலிடாக பிடிச்சி கல் மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட் தான். சரி, இப்போ ஹைட்ரஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில் இந்த கதைக்கு வருவோம். இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத டீட்டெயிலாக புரிஞ்சுக்கங்க. நீங்களே கூட ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். பாம் ஆயில் இருக்குது. பாம் ஆயிலில் 50% தான் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. மீதி 50% அன்சாச்சுரேட்டட் மாதிரியான ஃபேட்ஸ் வந்து இருக்குது. அப்போ இந்த பாம் ஆயிலால் முழுவதுமாக திடப்பொருளாக இருக்க முடியாது. கரெக்டாக? நான் பாம் ஆயிலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேங்காய் எண்ணெயோட விலை அதிகம், பட்டரோட விலை அதிகம் அப்படின்றதுனால திடமாக எனக்கு தேவைப்படுற இடங்களுக்கு என்னால் அந்த மாதிரியான எண்ணெய்களை பயன்படுத்த முடியாது. ஏன்னா ரேட் அதிகம். சரி, விலை கம்மியாக இருக்கக்கூடிய பாம் ஆயிலை இதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செத்த மட்டையில் 50% தான் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது அப்படின்றதுனால அது உருகி ஓடிடும். அதனால் பயன்படுத்த முடியாது. விலையும் கம்மியாக இருக்கணும், திடமாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஹைட்ரஜனேட் பண்ண பாம் ஆயில். அதாவது பாம் ஆயிலை ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சரில் வந்து ஹைட்ரஜன் கேஸை வந்து அதில் செலுத்துவாங்க. இந்த ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரில் அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரில் போயிட்டு ஹைட்ரஜன் வந்து ஒரு பாண்டிங்கை ஏற்படுத்தி இப்படி வளைஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை வந்து சுற்றி வச்சு அடித்து நிமித்தின மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கிடும். அதனால் அந்த பாம் ஆயில் வந்து ஒரு சாலிட் ஸ்ட்ரக்சராக மாறிடும். இந்த ஹைட்ரஜனேஷன் ப்ராசஸில் கம்ப்ளீட்டாக ஹைட்ரஜனேஷன் பண்ண ஆயிலும் வந்து வெளியில் வரும். ஆனால் கம்ப்ளீட்டாக ஹைட்ரஜனேஷன் பண்ணாமல் பாதியிலேயே, அதாவது அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போதே அதை உடனே ஸ்டாப் பண்ணி அந்த ஆயிலை எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸும் இருக்குது. அதுதான் பார்ஷியலி ஹைட்ரஜனேட்டட் ஆயில். இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ கம்ப்ளீட்டாக நான் வந்து சாலிடாக மாற்றிட்டேன் அப்படின்னா பட்டர் மாதிரி அதை நான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் தேவைப்படும். அப்போ அந்த டெம்பரேச்சருக்கு நான் இன்னொரு ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்றதுனால தான் பார்ஷியலி ஹைட்ரஜனேட்டட் ஆயில் அப்படின்ற ஒன்றை வந்து வெளியில் எடுக்கிறாங்க. இது செமி சாலிட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். உதாரணமாக நெய் மாதிரி இருக்கும். இதுதான் வெஜிடேரியன் நெய், அதாவது வனஸ்பதி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. இதில் உள்ள முக்கியமான பிரச்சனை டிரான்ஸ்ஃபேட் அப்படின்ற ஒன்று உருவாகும். அது என்ன அப்படின்றத பின்னாடியே பார்ப்போம். ஸோ 2 டைப் ஆஃப் ஆயில் இருக்குது. ஒன்று பார்ஷியலி ஹைட்ரஜனேட்டட், இன்னொன்று வந்து 100% ஃபுல்லி ஹைட்ரஜனேட்டட். இது ரெண்டத்தையுமே வந்து இந்த 2 விதமான ப்ராடக்ட்ஸ்லையும் பயன்படுத்துவாங்க. என்ன ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான விப்பிங் க்ரீம்லாம் இருக்கு இல்லையா, இந்த விப்பிங் க்ரீமில் வந்து பார்ஷியலி ஹைட்ரஜனேட்டட் ஆயிலையோ இல்லை ஃபுல்லி ஹைட்ரஜனேட்டட் ஆயிலையோ வந்து 100% பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இதில் வந்து ஃப்ளேவர்ஸ் கொடுக்கணும், அந்த டெக்ஸ்சரை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதில் 30 to 40% அந்த ரேஞ்சில் தான் வந்து இந்த ஆயில் கண்டென்ட் இருக்கும். மீதி இருக்கக்கூடியது பால், தண்ணீர், ஃப்ளேவர், இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த க்ரீம் ஹை ஸ்பீடில் அடிக்கும் போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் எல்லாமே இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டுக்கு இடையில ட்ராப் ஆகி உள்ளே போய் உட்கார்ந்துக்கும். அதனால தான் இந்த மாதிரியான ஒரு சாஃப்டான டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடைக்குது. அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த விப்பிங் க்ரீமில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ல முக்கியமான பொருள் வந்து இந்த ஹைட்ரஜனேட்டட் வெஜிடபிள் ஃபேட். இன்னுமே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் பல்க் குவான்டிட்டியில் இந்த விப்பிங் க்ரீம் சப்ளை ஆகக்கூடியது மெயினாக 2 பிராண்டில் இருந்தால், ஒன்று டீன்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிராண்டு, இன்னொன்று எஸ்ன்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிராண்டு. இவங்களோட இன்க்ரீடியன்ஸை செக் பண்ணி பார்த்தோம்னாலே தெரியும். அதில் ஏகப்பட்ட எமுல்சிஃபயர்ஸ், ஹைட்ரஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில், மில்க் சாலிட்ஸாக கூட இல்லை, மில்க் ஃப்ளேவர்ஸ் ஒரு சில இதில் சேர்க்குறாங்க. அப்போ மில்க் சாலிட்ஸ் அதுவும் வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் அளவு. அதனால் மில்க் அப்படின்னு சொல்லி இதில் இருக்கிறது வந்து சும்மா பேருக்கு தானே தவிர இதெல்லாம் வந்து மில்க் க்ரீமே கிடையாது. இந்த விப்பிங் க்ரீம்லேயே வந்து 2-3 குவாலிட்டி இருக்குது. அதுக்கு தகுந்தாப்புல ப்ரைஸிங் மாறுபடுது. அந்த குவாலிட்டி வந்து எதை டிஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதில் சேர்க்கக்கூடிய மில்க் சாலிட்ஸ். இப்போ வந்து ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் மில்க் சாலிட், அந்த மில்க் ஃபேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ஹைட்ரஜனேட்டட் வெஜிடபிள் ஃபேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அதுக்கு தகுந்த டெக்ஸ்சர் தான் அது கொடுக்கும். அதுக்கு அடுத்த குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட்ரஜனேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்கும். இந்த மில்க் ஃபேட்டோ அந்த மில்க் சார்ந்த பொருட்களோ வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பால் சார்ந்த பொருட்கள் எந்த அளவு அதில் சேருதோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த விப்பிங் க்ரீமோட விலையும் வந்து மாறுபடுது. ஆனால் பெரும்பாலான பேக்கரிஸில் பயன்படுத்தக்கூடியது விலை கம்மியாக இருக்கக்கூடிய அதிகப்படியான ஹைட்ரஜனேட்டட் ஃபேட் இருக்கக்கூடிய அந்த விப்பிங் க்ரீமை தான் பயன்படுத்துறாங்க. இப்போ இந்த மாதிரியான துண்டு கேக்லாம் இருக்கு இல்லையா, கலராக விதவிதமாக படம் போட்டு இந்த பூனையோட இமேஜ், அப்புறமா பூ போட்ட கேக்கு, ஸோ இந்த மாதிரியான கேக்லாம் உருவாகிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த வனஸ்பதியில் தான். தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, பார்ஷியலி ஹைட்ரஜனேட்டட் ஆயில் இது வந்து வனஸ்பதி தான் அவங்க வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் என்ன பொருளை வேணால் பயன்படுத்துங்க, ஹைட்ரஜனேஷன் அப்படின்ற பேரை வந்துட்டாலே அது இதுதான். இதில் பின்னாடி படித்து பார்த்தீங்கன்னா பாமோலின், ரைஸ் பிராண்ட், செசமே, காட்டன் சீடு, சோய்பீன்,
அதர் பெர்மிட்டட் எடிபிள் வெஜிடபிள் ஆயில்ஸ். ஸோ இதில் ஒரு ஆயில் தான் இருக்கும், பாம் ஆயில் மட்டும்தான் இதுவாக மாற்றும் அப்படின்ற மாதிரி கிடையாது. எந்த ஆயிலை வேணால் நாங்கள் போட்டு செய்வோம், மிக்ஸ் பண்ணி கூட செய்வோம், எப்படி வேணால் செய்வோம். ஸோ உங்களுக்கு தேவை கட்டியாக ஒரு ஆயில், இதை எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இதுவும் வந்து ஆயில் தானே, நம்ம சமைக்கிறதுக்காகவும் பொரிக்கிறதுக்காகவும் எண்ணெயை பயன்படுத்துகிறோம் இல்லையா, அது உணவுப் பொருளாக தான் எடுத்துக்கிறோம். அதே மாதிரியான ஆயில் தானே இதுவும். இதில் என்ன ஸ்பெஷலாக பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெயையே வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது, அதனால் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இது வந்து எண்ணெயை விட கொடூரமானது. அதுக்கு காரணம் 2 முக்கியமான விஷயம். ஒன்று வந்து டிரான்ஸ்ஃபேட். பார்ஷியலி ஹைட்ரஜனேட்டட் ஆயிலை பயன்படுத்திருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து அதிகப்படியான டிரான்ஸ்ஃபேட் கண்டென்ட் வந்து இருக்கும். இந்த பேக்கெட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷனில் டிரான்ஸ்ஃபேட் வந்து 2 கிராம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு 100 கிராம்ஸ்க்கு. எதனால் இது கரெக்டாக 2 கிராம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. FSSAI வந்து டிரான்ஸ்ஃபேட் வந்து எந்த ஒரு உணவுப் பொருளையும் அதோட வெயிட்டுக்கு தகுந்தாப்புல 2% தான் வந்து டிரான்ஸ்ஃபேட் இருக்கணும், அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஆரம்பத்தில் 5% இருந்துச்சு, அதுக்கப்புறமா 3%, அதுக்கப்புறமா இப்போ 2% கொண்டு வந்திருக்காங்க. ஃபியூச்சரில் டிரான்ஸ்ஃபேட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு ரூலில் கூட கொண்டு வருவாங்க. ஏன்னா அந்த டிரான்ஸ்ஃபேட் அப்படின்றது நம்மளோட உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மோசமான ஒரு பொருள். இது அதிகமாக எடுத்துக்கும் போது இருதய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதில் இவ்வளோ லிமிடேஷன். ஆனால் இதில் 2% தான் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம அசால்ட்டாக இதையே பயன்படுத்திட்டு இருக்கக்கூடாது. டிரான்ஸ்ஃபேட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது அது மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும். 2வது விஷயம் சேச்சுரேட்டட் ஃபேட். இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்றது உடலுக்கு தீங்கானதாக கருதப்படுது. ICMRல இதை வந்து லிமிட்டடாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் ஆயிலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான ஃபேட்டும் கலந்துருக்கும், சேச்சுரேட்டட் ஃபேட்டும் மிக்ஸ் ஆயிருக்கும். அது என்ன விதமான எண்ணெய் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த மிக்சிங் ரேஷியோ வந்து மாறும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டு தான். ஃபுல்லானா நம்ம 100% சொல்ல முடியாது. இது இந்த மாதிரி சாலிடான ஸ்ட்ரக்சருக்கு வர்ற வரைக்கும் இதில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டை வந்து உருவாக்குவாங்க. எவ்வளோதாங்க நான் சொல்ல வந்தது. சேச்சுரேட்டட் ஃபேட், டிரான்ஸ் ஃபேட் அதுதான் வந்து இந்த கேக்கில் முக்கால்வாசி இருக்கக்கூடியது. இந்த கேக்கில் பாதி இருக்கக்கூடியது அதுதான். இப்போ வந்து நம்ம ஒரு கடையில் பஜ்ஜி சாப்பிட்றோம், வடை சாப்பிட்றோம், ஒன்று சாப்பிடுவோம், 2வது சாப்பிடும்போது நமக்கு தோணும், ஐயோ அதிகமாக எண்ணெயாக இருக்க, இதை நம்ம 2வது எடுத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் இந்த பொருளுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாமல் தேவைப்படும் போது 1 சாப்பிடுவோம், 2 சாப்பிடுவோம், ஒரு சிலலாம் இதில் பாதி கேக்கை வந்து அப்படியே காலி பண்ணிடுறாங்க. இப்போ இந்த கேக் இருக்கிற இடத்துல ஒரு 1/4 லிட்டர் பாமாயிலையும் அதோட சீனியையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நீங்கள் குடிப்பீங்களா? எது? அதை பார்க்கும்போதே தெரியும் அது ஆயில், இதை நம்ம எடுத்துக்க கூடாது, நம்ம உடலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை விட ஒரு ஸ்டெப் மோசமான ஒரு விஷயம்தான் வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில் எல்லாம். அப்போ அதை வந்து அளவே இல்லாமல் எடுத்துக்கிறத நீங்கள் கம்மி பண்ணணும். இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டை விட ஒரு படி மேலே மோசமானது வந்து டிரான்ஸ்ஃபேட். அந்த டிரான்ஸ்ஃபேட் இருக்கக்கூடிய பொருளில் உருவாகக்கூடியது தான் இந்த மாதிரியான பீஸ் கேக் எல்லாமே. இன்றைக்கி ஒரு விருந்தினர் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கேக்கை வாங்கிட்டு போனால் தான் மனநிறைவாக இருக்குது. ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது, அதில் டிசைன் போட்டிருக்கு, அண்ட் குழந்தைங்களுக்கும் பிடிக்கக்கூடியது, இனிப்பான ஒரு விஷயம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபேட்டு உடலுக்கு தீங்கானது. அதை வந்து கொஞ்சம் கூட பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய கண்ட்ரியில் பேன் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பொருளை நம்மளோட அன்பார்ந்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம். அதுலேயும் முக்கியமாக குழந்தைங்களுக்கு. எதையும் வாங்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, அதில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை தெரிந்து வாங்குங்கள், அவ்வளோதான் நான் சொல்கிறது. கீழே கோட் போட்டுருங்கய்யா. இதில் பயன்படுத்தக்கூடிய க்ரீமில் இருக்கக்கூடிய எண்ணெய்க்கே வந்து இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுது. அப்போ அந்த க்ரீமை தாண்டி இருக்கக்கூடிய பொருட்கள், அதில் சேர்க்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸு, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸு, அண்டு அது போக அந்த டாப்பிங்ஸ்க்காக போடக்கூடிய இந்த க்ரீம் மாதிரியான விஷயங்கள், அண்ட் இதில் செர்ரின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, இதுவே வந்து ஆக்சுவலான செர்ரி கிடையாது. ஸோ அந்த கேக்கில் வந்து இருக்கக்கூடிய பெரும்பாலான பொருட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல். அதாவது இதை வந்து அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் ஒரு சில நியூஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேக் சாப்பிட்டதுனால குழந்தை இறந்து போச்சு, அண்ட் குழந்தைங்களுக்கு இதனால் பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஏற்படுறதுக்கான காரணம் எக்ஸ்பைரியான கேக்கை வந்து ரீயூஸ் பண்ணுறது, சுகாதாரமற்ற முறையில் அந்த கேக்கை தயாரிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்னாலையும் இந்த கேக்குனால பாதிப்புகள் இருக்குது. அண்ட் ஒரு சில வீடியோஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா பழைய கேக்கை வந்து திருப்பி போட்டு மறுபடியும் வந்து இன்னொரு கேக் வந்து ரெடி பண்ணுறாங்க. அண்ட் இந்த கேக்கு செய்கிற இடத்த பார்த்தாலே போதும், கேக்கு சாப்பிட்ற மனசே வராது. பேக்கெட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு கூட எக்ஸ்பைரி டேட் உண்டு, அதை பார்த்து நம்மளால் வாங்க முடியும். ஆனால் இந்த மாதிரியான கேக்ஸு, ஓப்பனில் விற்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு எக்ஸ்பைரி டேட், அது எப்போ தயாரிக்கப்பட்டது, எப்போ வந்து அது கெட்டு போகுது, கெட்டு போனதை மறுபடியும் வச்சு செஞ்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்மளால் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கெலாம் ரெகுலேஷன்ஸ் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெகுலேஷன்ஸ் இருக்குது. பேக்கரி அப்படின்றது மட்டும் கிடையாது,
எந்தவித உணவுப் பொருட்களை தயார் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் FSSAI லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணப்படுதா அப்படின்றது கேள்விக்குறி. அது மறுபடியும் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது தான் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரியான பேக்கரி வகைகளை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கூடுமான அளவு அதை எவ்வளோ லிமிட் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி அளவாக எடுத்துக்கிறது பெட்டர். இவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அண்டு மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்துட்டு பயனடைஞ்சிட்டு போயிருங்க. ஷேர் பண்ணி விடாதீங்க. ஷேர் பண்ணாத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.